வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இன்னைக்கு தீரன் சின்னமலை அவரோட நினைவு நாள். அவரை போற்றும் விதமாக நம்ம சீமானை சேலம் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் அவரை பற்றி பேசி அவரோட வரலாற்றை சொல்லி மெயினாக அவரை ஏன் புகழ்றாங்கன்ற ஒரு பேஸ் கோர் அடித்தளம் என்னன்னாக்கா தான் கேட்கணும் நினைச்சேன். ஆக்சுவலாக தீரன் சின்னமலைனா யாரு, அவர் எதுக்கு போட்டுருணும் அப்படி. அதாவது வெள்ளையன்கள் வர சொல்ல அந்த காலத்தில் பகத்சிங் அவங்கள மாதிரி அந்த மாதிரி அதாவது தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு வீரன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த திப்பு சுல்தானுக்கும் சரி வெள்ளையனுக்கும் சரி போர் நடந்த அந்த டைமில் இவங்களோட படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் தேவைப்படுறப்ப இந்த திப்பு சுல்தானோட படையில் இவர் போயிட்டு சேர்ந்து போரிட்டவர். வரலாற்றில் அதிகமாக சில பேரோட பெயர்கள் நிரந்தரமாக இருக்குன்ற காரணம் என்னன்னாக்கா வீரம். தமிழனுக்குன்றது ஒரு தனி பெருமை. அதுவும் வீரம்ன்றது அவனுக்குள்ள இருக்க ஒரு விஷயம். ஆனா தமிழ் சமூகம் எதனால அடி விழுதுனாக்கா கூட இருந்து குழி பறிக்கிற சில பேரால எப்படி அழிஞ்சுதுன்னு அதுவும் அவங்களாலதான். அதாவது உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தவனும் நம்ம தமிழன் தான். அதுதான் நம்மளோட தமிழ் மண்ணோட பெருமையும் சரி, ஹிஸ்டரியும் சரி, வீரமும் சரி, எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அழிச்சாங்க, ஒரு இடத்துல மறைச்சாங்க. இப்போ மறக்கடிக்க பார்க்குறாங்க. அதாவது முக்கியமா ஆக்சுவலா இது எதுக்காக இப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்றது ஒரு பொழுதுபோக்கை யூஸ் பண்ணி தான். ஒன்று பொழுதுபோக்கை யூஸ் பண்ணாங்க, இன்னொன்று மேலே ஃபோர்ஸ், அது என்ன சொல்லுவாங்க தமிழில், அடக்குமுறை. இப்போ இதுதான் நீ படிக்கணும், இதை தான் நீ செய்யணும், இதுதான் உனக்கு சட்டம் சொல்லிட்டு வகுத்துருவாங்க. ஒரு கவர்மெண்ட்ன்ற ஒரு போர்வைக்குள்ள அது உள்ள நம்மள கண்ட்ரோல் பண்ணும். அவங்களோட வரலாற்றை எழுதி வச்சிருவாங்க. அதாவது நம்மளோட வரலாற்றை எடுத்துட்டு அவங்களோட வரலாற்றை அங்கே வச்சிருவாங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு உதாரணம் சொல்லுவார். இப்போது ஒரு பைபிள் படிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். வாரம் வாரம் அந்த பைபிளை அந்த சர்ச்சில் போய் பேசுவாங்க. அதுவும் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் சொல்லி முடிச்சிட்டிங்களே போகலாம் இல்லைன்னு சொன்னால் இல்லை, ஏன் பதியணும். அதே மாதிரி முஸ்லீமாக தான் குரானை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 1500 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஆனால் தமிழன்ன்ற வரலாறு இருக்குல்ல, அது பல வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு நம்ம எதை முக்கியமாக பேசிட்டு இருக்கோம், அதாவது சயின்ஸ்ன்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு கல்லணை நம்ம பேசணும்ல, அப்போ அன்னைக்கு இருந்த இன்ஜினியரிங் எப்படியாப்பட்ட இன்ஜினியரிங் இல்ல, அதையும் தாண்டி சில சிந்தனைகள் நமக்கு தமிழனுக்கு இருந்திருக்கு. ஆனா நம்ம தமிழனை அறிவில்லாத முட்டாள் சொன்ன ஒரு கும்பல் கிட்ட இன்னைக்கு நம்ம சிக்கிட்டு இருக்கோம். அவங்க அரசியல் லாபம் பண்ணாங்களே தவிர்த்து இங்க நம்மளோட முன்னோர்களை மதிக்கல. நம்மளோட முன்னோர்களை தட்டி கழிச்சு அவங்க ஒரு புது வரலாற்றை அங்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை இந்த சமூகம் பின்பற்றிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு தலைவனை எங்க போய் தேர்ந்தெடுக்கிறாங்க, பொழுதுபோக்குல போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு காமராஜரை சொன்னார் சூப்பரா. ஐயா காமராஜர் நம்ம சுதந்திரத்துக்காக 9 ஆண்டுகள் சிறையில இருந்து அதுக்கப்புறம் ஒரு 6 ஆண்டுகள்ல முதலமைச்சர்ன்ற ஒரு நாற்காலியில உட்கார்ந்தார். அதாவது இன்றை வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத சாதனை என்னன்னா, எவ்வளவு அணைகளை கட்டி வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த வந்த தலைவர்கள் யாருமே அதை செய்யல. அந்த அளவுக்கு அணையை பத்தி யோசிக்கல, விவசாயியை பத்தி யோசிக்கல, மாணவர்களை பத்தியும் யோசிக்கல. என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ் சமூகம் தன் வரலாற்றை மறக்காதீங்க, படிங்க. அதாவது ஒரு நாளும் உன்னோட குழந்தைக்கு நீ சொல்லி கொடுக்கணும், நீ யாரு, உன்னோட சமூகம் எப்படி, இதுக்கு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க. என்னன்னா காமராஜர் அவரோட சாதனைகளையும் மறக்கடிக்கிறதுக்கு தான் அவரோட திட்டத்தை எடுத்து உள்ள சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு ஆட் பண்ணிட்டு இப்ப எப்படி ஆகிட்டாங்கன்னா, அவர் கொண்டு வந்ததே இல்ல, இவங்க தான் புதுசா கொண்டு வந்த மாதிரி சொல்றாங்க எல்லாத்தையும். அதாவது பிரியாணி கேட்டா அது என்ன தெரியுமா, புரோட்டீனா. நம்ம கார்போஹைட்ரேட்ஸே கொடுத்துட்டு இருக்கோமா, ஸோ நம்ம புரோட்டீனை கொடுக்கணுமா. கொடுங்க, காலைல ஒரு கிளாஸ் மில்க், முட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம்ல, கார்போஹைட்ரேட் மட்டும் சத்துணவுல முட்டை சேர்த்து கொடுத்துருக்கோம்ல. புரியலன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, சரி புரோட்டீன் கொடுக்கணும் அப்படின்னா சிக்கனை எப்படிலாம் கொடுக்கலாம்னு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது பிரியாணி ஒன்றும் அவ்வளோ நல்லது கிடையாது. கார்போஹைட்ரேட் இல்லை, இது ஒரு ஃபேட், பேட் ஃபேட். நீங்க டேஸ்ட் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி எந்த டாக்டருமே ஆக்சுவலா தமிழ் டாக்டர்ஸே சரி, யூடியூபர்ஸ்ல பேசுறாங்க, அவங்களே சொல்றாங்க பிரியாணி நல்லது இல்ல. உண்மையிலேயே ஆயில் அது. இவர் கொலஸ்ட்ரால், அது புரோட்டீன் கொடுக்குறாரு, அது கொலஸ்ட்ரால். அதான் சொன்னாங்கல்ல, ஒரு சமூகம் யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் இங்க அவருக்கு டேஸ்ட், அவருக்கு பிரியாணி பிடிச்சிருக்கும். ஏன் டேஸ்ட்டை ப்ரொமோட் பண்ற செஃப் இருக்காருல்ல வெங்கடேஷ் பட்டு, அவரே என்ன சொல்றாரு, இதை ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க பிரியாணி அப்படின்னு. நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன்,
இவர் வந்துட்டு முன்னாடி இருந்தவங்க வந்து கார்போஹைட்ரேட் தான் கொடுத்தாங்களாம். அதாவது கடலை கொடுப்பாங்க தெரியுமா? அதாவது புரோட்டீன், அதுதான் உண்மையான புரோட்டீன். ஐயா யார் அவர் பேர், அமைச்சராக இருக்காரு, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், யூடியூபர் முன்னாடியே இருந்தார்ல, அவர் நிறைய பார்த்துருப்பாரு யூடியூப்ல. வேற வழி இல்லை அவர் இருக்க. ஆனா யார் இதை ப்ரொமோட் பண்ண சொன்னாங்கன்னு தெரியல. அது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட், ஏதாவது SS பிரியாணியா இல்லை யார்கிட்ட கான்ட்ராக்ட், ஆசிஃப் பாய் பிரியாணியா இல்லை யாருக்கிட்ட போட்டு டீல்? நல்லா கேட்டுங்க. புரோட்டீன்னா மூக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்துட்டு சலாடு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கான்ட்ராக்ட் கூட ஹைதராபாத் பிரியாணி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி தெலுங்கானா அனுப்புறாங்க. ஐயா சிந்திச்சு செயல்படுங்க. அதனால தான் சீமானன் என்ன கேட்குறாருன்னா, தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, தருதலைகிட்டையும் தற்கூரிக்கிட்டையும் வந்து போயிட்டு தேடுற நிலைமைக்கு போயிடுச்சு தலைவர்களை. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. உண்மையிலே சொல்கிறோம், நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சர்ன் டீம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது IAS அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் IAS இருப்பாங்க. அவங்கள்ட்ட கன்சர்ன் பண்ணுவாங்க, சார் இது பண்ணலாமா, இதில் பண்ணால் என்னென்னலாம் பாதகம், என்னென்னலாம் நல்லது, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்துட்டு யார் சொல்றாங்க? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ண போறோம், நாங்க எல்லாமே ஓப்பனா பண்ணுவோம், எது பண்ணாலும் மக்களுக்கு பண்றது அப்படின்றாங்க. ஓப்பனா கொண்டு வந்து சீமானனை ஒரு குற்றத்தை எடுத்துக்கிறார், என்னது சூயஸ் நிறுவனம் அப்படின்னு. அது தப்பு. அதுக்கு முன்னாடி இந்த பேர் இருந்துச்சு. இவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணணும், இவங்க ஒரு வீடியோ, இவங்க வந்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது, நாங்க நல்லது தான் பண்றோம் மக்களுக்கு அப்படின்னு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணா இவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம். ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த கமெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தான் செங்கோட்டையன், நாங்க அமைச்சர்களுக்கு பதில் சொல்லிப்போம், இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம், அவசியம் இல்லை. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மக்கள் சரி சீமானனுக்கு நீங்க வெற்றி தரலப்பா, சீமானனுக்கு நீங்க வெற்றியே தரல, இடைத்தேர்தலில் ஒரு சீட்டு கொடுங்க, அவர் நான் இப்போ CM ஆக போறாரு, இல்லை ஒரு இடத்துல ஜெயிக்க வைங்க, உள்ள போட்டோம். உள்ள போறப்ப அவர் கேட்குற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்றீங்க நீங்க? அவர் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க கூடாதுன்னு தான் இந்த வாட்டி விஜய் வந்தாரு, இத்தனை வருஷமா வராம. இல்லைங்க, விஜய் ஜெயிச்சிட்டாரு, இப்ப CM. நான் அதுதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தங்க உள்ள போனா கூட அடுத்த தேர்தல்ல இருந்து நாம் தமிழர் தான் இருப்பாங்க. ஓட்டு போட்டவங்க அவங்க அண்ணன் தான் வரணுன்றது மட்டும்தான் அவங்க குறிக்கோளோட இருப்பாங்க. நல்லது நடக்கணும்லாம் குறிக்கோளோட இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நல்லது நடந்தா நேற்று கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு அமைச்சர், இந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ஒரு வீடியோ வருது, ஸ்ட்ரெயிட்டா பள்ளிக்கரணை ஏரியில போயிட்டு கால், நீ அங்க போய் கால் வைப்பா, கோட்டு சுட்டு போட்டுக்கோ, அங்க போய் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அது CM விஜய் சொன்னாரு. ஆனா விஜயோட சிசிய பிள்ளையை அவர் அங்க போயிட்டாரு. இல்ல ஏதோ பண்ண போறாங்க. உண்மையிலேயே சொல்றோம், இவரு கேட்ட கேள்வி வெளியில நடந்தது எங்க, ரியல்ல. சோ ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், புஷ் பண்றதுக்காவது சீமானனை எடுத்துட்டு போங்க. அவர் கேள்வி கேட்கறது எதுக்குன்னா, நம்ம நாட்டு மக்களுக்காக. ஒரு அசம்பிளிக்குள்ள உள்ள போறப்ப இவர் கேட்கிற கேள்வி என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். திரும்ப எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி பிரேமலதா அவங்களும் அன்புமணி ராமதாஸ் அவங்க ஒய்ஃபும் அவங்க 2 பேர் கேட்ட கேள்விக்கு என்ன மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க. நாம் தமிழர்ல இருந்துலாம் ஒருத்தவங்களை அனுப்புனீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி தமிழ்நாட்டு ப்ரெஸ், இந்தியா ப்ரெஸ் இல்லை, வேர்ல்டுல பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரசாந்த் ரங்கநாதனா இவரு இல்லை, இந்த யூடியூபர் கிளாஸ் போட்டுக்கிட்டு, இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது சீமானன்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜயண்ணன்கிட்ட போயிட்டு கூட்டணி பேசினாராம். யோ அறிவு இல்லை, யார் கூப்பிட்டான்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. அவர் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா, திமுரும் தென்னாவட்டிலும் ஒட்டு மொத்தமாக மண்டக்குள்ளே போய் பேசின மாதிரி இருந்தது. திமுரும் தென்னாவட்டிலும் யாருக்கு இருக்கணும்னா, தப்பு செய்யாதவங்ககிட்ட இருக்கணும். இங்கே தப்பு செய்கிறவங்களாம் திமுரும் தென்னாவட்டில் பேச ஆரம்பிச்சானா நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போவாங்க. ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். அதாவது ஆட்சியில் உக்காந்துருக்கவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறப்ப எது மக்களுக்கு தேவையோ அதை செய்வாங்க. இங்கே நீங்கள் ஆட்சியிலேயே உக்காராதவங்கள நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சுதந்திரமாக சுத்தத்துக்கு இவர் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. அவங்க சுதந்திரமாக சுற்றணும், நீங்கள் சுதந்திரமாக சுற்றணும்னா அதாவது மக்கள் சேவை இடத்துல வந்து உட்காரக்கூடாது. மக்கள் சேவை செய்கிற இடத்துல உட்காந்தீங்கன்னா கேள்வி கேட்கப்படும், அதுக்கான பதில் கட்டாயமாக அந்த சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. சரி ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், அதாவது சீமானன் சொன்னது என்னன்னா, இதுக்கு முன்னாடி திருட்டு நிதி வந்து சொன்னாங்க, அதாவது திரள் நிதி வாங்குறத வந்துட்டு இதுக்கு முன்னாடி திருட்டு நிதி சொல்லிச்சு, இப்போ பிளாக் டிக்கெட் பேசுது. சரி திருட்டு நிதி சொன்னோடனே அவருக்கு எங்க வந்து சுருக்குன்னு கோவம் இல்லை, அதுலேயும் ஒரு மேனிப்புலேஷன். ஓ திருட்டு நிதியா, அப்போ உதயநிதி அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் விட்ட வந்து வாங்கி சாப்பிட்டீங்களா, அப்போல்லாம் அவங்களுக்கு அது தெரியலையா அப்படின்னு. ஆமாம் சீமா, எனக்கு ஒரு 10,000 தா, எனக்கு ஒரு 1 லட்சம் தா, எனக்கு ஒரு 20 லட்சம் தா அப்படின்னு சொல்லி எந்தெந்த கட்சிக்கிட்ட போய் நின்னாரு. அவர் நிற்கிறது மக்கள் சேவை, மக்கள் அவங்களுக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான். தவிர்த்து இன்பிட்டின் போயிட்டு அரசியல்வாதிகிட்ட பிச்சை எடுத்தாங்களா? அவரு இவர்கிட்ட வந்து நிற்கிறாரு, அரசியல் லாபம் தேவைப்படுது,
அதாவது சீமானனோட ஆதரவு இங்க தேவைப்படுது. ஏன்னா நியாயம் மட்டும்தான் பேசுறாரு, அவர்கிட்ட எந்த ஒரு தவறும் அங்க இல்லை. அதனால என்ன பண்றாங்க, தூது விடுறாங்க. தூது விட சொல்ல எந்த வகையில தூது விடுறாங்கன்னா, மறுக்கப்படாத சிச்சுவேஷனா கிரியேட் பண்ணுங்க. குழந்தை பிறந்திருக்கா, ஓகே, உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம், அதனால தான் வரும். அப்போ என்ன ஆகுது, அங்கே அந்த இடத்துல ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு பேசும் பொருளா மாற்றப்படுது. அதே மாதிரி ஒரு கல்யாணத்துல கூப்பிடுறாங்க. அந்த கல்யாணத்துல இவர் போற டைம்ல உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல, அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு வந்தாருன்னா சீமானுக்காகவே வரல, அவங்க ஒய்ஃபுக்காக வந்தாரு. ஏன்னா அவங்க அப்பா, ஒய்ஃபோட அப்பா வந்து இவர் கூட அரசியல்ல நண்பர்கள் 2 பேரும். இல்ல எனக்கு என்ன கேட்கணும்னு இருந்துச்சுன்னா, அவர் திருடன்னாக்கா நீங்க என்ன புடிங்கின்னு இருக்கீங்க ஆண்டுகிட்டு இருக்கவங்க ப்ரூவ் பண்ணாம? இல்ல, அவர் திருடன் தான், அப்படிதான்ப்பா நாங்களும் சொல்றோம். ஆமாப்பா, எங்க கிட்ட ஆட்சி இருந்தா நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். உங்ககிட்ட ஆட்சி இருக்குல்ல, என்ன புடிங்கின்னு இருக்கு, எடுத்து வந்து காட்டு, கைது பண்ணிட்டு இந்த பார் திருட இவன் கிட்ட எதுக்கு பழகுறீங்கன்னு பேசு. அதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நாங்க ஆட்சியில உட்காந்து அதை தானே செய்வோம். உன்ன மாதிரி உட்காந்துட்டு டிவி கிட்ட வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். நாங்க களத்துல பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இப்படி என்ன சொல்றது, லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்துன்னு கத்தின்றாரு அதை வச்சுனா. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு, அப்படி எல்லாரும் எல்லாம் பிடிச்சிட முடியாது, செயல்ல தான் காட்டுவோம். நம்ம கரப்ஷன் இல்லாம பாத்துப்போம். கரப்ஷன் பண்ணவங்களெல்லாம் போய் சர்ச் பண்ணி பிடிக்கணும், அதெல்லாம் கஷ்டம். அதாவது 2 பேருக்குள்ள ஒரு கூட்டு நடக்கும், சரியா? இங்க ஒரு நல்ல வந்தா தான் திருடனை பிடிக்க முடியும். அதுக்கு கீழே இருக்க பிரான்ச் இருக்குல்ல, வேறு அரசாங்கத்துல எல்லாம் வந்து ஊறி போனவங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி எப்படி தெரியுமா, இப்போ திமுகல ஏதாவது திருடன் தான் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணு, இல்லையா உன்னை தூக்கி உள்ள வைப்பேன். ஏன் தெரியுமா, இடைத்தேர்தல் நடக்கும். அதாவது கவுண்டிங் 6 மாசத்துல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல திரும்பவும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணும் ஆதரவு இருக்கா எம்எல்ஏஸ். அப்போ அந்த கவுண்டிங்ல 118 காட்டும். சரி, அந்த டைம்ல வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க, நீ வந்து விவசாயத்துக்கு வந்துட்டு ஆதரவு தராம இருந்தீங்கன்னாக்கா உடனே கம்யூனிஸ்ட் கட்சி பின்னாடி வந்துடும். ஆனா ஒரு வீடியோ பார்த்தேன், சாணக்கியால போட்டிருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி டீம்லாம் வந்துட்டு கூட்டா உக்காந்துக்கின்னு நம்மளும் வந்து அப்படியே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நடிக்கணும், மக்கள்கிட்ட அது போகணும், ரீச் ஆகணும். உன் கட்சியில இருந்துகிட்டு இதெல்லாம் பேசியா, அதாவது ஆண்டுகிட்டு இருக்காங்க எம்எல்ஏவா செலக்ட் ஆனவங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா மக்களை ஏமாத்துறாங்க, முட்டாளாக்குறாங்க. எதை பேசுறோமோ அதை பேசு. சீமானண்ண பேசுறது வந்துட்டு உனக்கு நோவுதுனாக்கா கேட்காத. ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி இந்த மூவி ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் ரிவ்யூ தான் பண்ணுறாங்க உட்காந்துன்னு. இவங்கெல்லாம் வந்து அரசியல பேசினா பாக்குறது யாரா இருப்பாங்கன்னா, நீங்க சொல்றீங்களே அந்த தற்குறிஸ், இவங்கெல்லாம் தான் இந்த ரிவ்யூஸை பார்ப்பாங்க. அப்படி இல்லை, ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க யாரு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா? ரிவ்யூஸ் எல்லாம் அந்த ப்ளூ சட்டம் மாதிரி கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். ரிவ்யூஸ் எல்லாம் அது பொழுதுபோக்கு இடம், இங்க அரசியல் இடம். நீ யாரை திட்டுறன்னு இருக்கு பத்தியா, அப்போ கோவம் வருது. சரி ஓகே, நீ திட்டு, ஆனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு திட்டு. அதனால தான் சொல்றேன், சீமானே சொல்லிட்டாரு, அவங்க திட்டாங்க, அவங்களாம் கண்டுக்கூடாது, நம்மளோட வழி என்னவோ அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாம் பேசிட்டார்ல வெளியில் வந்துட்டு, அது பேசினோடனே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குலாம் வந்து தாங்க முடியல. இது எப்படியாவது நம்ம அடிக்கணும், இதை வச்சே அடிக்கணும், இவங்கள ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சே அடிக்கணும். அப்படியே அடிச்சிட்டு இருந்தவங்க சடனாக வந்துட்டு என்னடா திடீர்னு எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிட்டாரு, இது இன்னொருத்தர் கொடுத்தாரு, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு பேசும்போது இவங்களுக்கு வந்துட்டு இதை அவதூறு வச்சு தானே பேசிட்டு இருக்கோம், இப்போ அவதூறுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவர் பேசிட்டு போனார்னா அது எப்படி இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. சரி என்னாச்சு, யார் என்ன பண்ணா? எல்லா யூடியூபர்ஸும் தான். சீமான் அண்ணா பேரு சைமன்னு சொல்லிட்டு இருக்காங்க, செபஸ்டின் பேசின்னு இருக்காங்க, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, அவர் பேர் சைமன். அதாவது ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு ஒன்று தெரிஞ்சுது, நானும் செக் பண்ணேன், சரிங்களா? கனடாவில் அரெஸ்ட் பண்ண சொல்ல அந்த இடத்துல இவர் பேரை வந்துட்டு சைமன் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதுக்கப்புறமா அதை திருத்தி அதையும் மாற்றி போட்டு விட்டாங்க. சரி ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்றேன். செந்தமிழ் சீமான்றது நான் எங்கேருந்து பார்த்தேனாக்கா, எலெக்ஷன் கமிஷன்ல அஃபிடேவிட் தருவாங்க, அதுல அவங்க அப்பா பேரு செந்தமிழ்னு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னடா வேணும், உங்களுக்கு தேவை நோண்டிக்கிட்டே இருக்கணும், நோண்டிக்கிட்டே இருங்க, நாங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த இடைத்தேர்தலில் ஒரு விஷயம் நடக்கும், பார்ப்போம், சம்பவம் ரெடி, நம்ம அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காராம், பார்ப்போம். நீங்கள் உங்களோட நல்ல விஷயம்லாம் பண்ணுறீங்களே எடுத்து வைங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, தப்பு பண்ணாத இருந்தீங்கன்னா அதை பற்றி பேச மாட்டோம், தப்பு பண்ணீங்கன்னா அதை மட்டும்தான் பேசுவோம். அதாவது நியாயஸ்தன் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி பேசுவோம். இவிஎம் மிஷினை பற்றி யாருமே பேசல. இவிஎம் மிஷின் வரும், அப்கமிங் டேஸில் வரும். அதுக்கு வந்துட்டு எந்த யூடியூபர்ஸும் பேச மாட்டாங்க அதை பற்றி. அதை பற்றி கமெண்ட் கூட கொடுக்க முடியாது. உங்கள் அண்ணனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஒத்துக்கிறேன், கூட்டமே இல்லாமலாம் இல்லை. ஏன்னா பாலாபிஷேகம் பண்ண சொல்ல பார்த்தோன்னா பல பேர் சாகுறாங்க, அத்தனை பேரும் வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வச்சுக்கிட்டு உங்கள் அண்ணன் கண்டிப்பாக ஒரு சர்டைன் ஓட்ஸ்ன்றது வந்திருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அந்த கேல்குலேஷன் இருக்குது பற்றி, அந்த 108 ப்ளஸ் ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் ஆட்சி ஆளணும்னு சொல்லிட்டு
அந்த பிஜேபியிலேருந்து வந்த மினிஸ்டர் பாண்டிச்சேரியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லும். இதெல்லாம் மேப் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கேன், எல்லா இடத்துலையும் கார்னர் ஒரு செஸ் போர்டில் உட்காந்துட்டு கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. டிஎம்கே எல்லாத்தையுமே தர போட்டு காட்டுறாங்க. எனக்கு ஏதோ செஸ் போர்டில் கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. அந்த கேமில் இன்னொன்று சொல்லணும்னா டேலண்டாக ஆடுறாப்புல உங்கள் அண்ணன், அது மட்டும் தெரியுது. எவ்வளோதான் டேலண்டாக ஆனாலும் இப்போ எப்படி சொல்லணும்னா உங்கள் அண்ணன் சாணக்கியன், சீரியஸ்லி சாணக்கியன். எப்படின்னா எப்படியும் ஜெயிக்கணும். நம்ம அண்ணன் உண்மையை பேசுவார், உறக்க பேசுவார், கொஞ்சம் வீரத்தோட, அதிகமான வீரத்தோட பேசுவார். இதை பார்த்துட்டு மக்களுக்கு என்னடா நம்பாளி உண்மை கத்துறது இப்படியே பேசிட்டு இருக்காரு, ஊழலில் வாழ்ந்த ஒரு கும்பலுக்கு அவரை பிடிக்காது. சில நல்ல உள்ளங்கள் இருக்கும், அது இங்கே வரும். அது இவ்வளோதான், ஒரு குட்டி உலகம். நல்லவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு குறுகிய வட்டம். இதுலையுமே நல்லவங்க அப்படின்னா கொஞ்சம் தான் இருப்பாங்க, அவங்கள அடக்கிறதுக்கு கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ஓகே, பார்ப்போம். நார்மல் ஆக்கிட்டாங்க. அப்படி இந்த காணொலியை இதோட முடிச்சுப்போம். அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக சீமான் அண்ணனோட ஸ்பீச் வெளியில் வந்துகிட்டே இருந்தனால பேசிகிட்டே இருந்தோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நிறைய பாய்.